Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.4ல question number 12 வாங்க question குள்ள போலாம். Prove that sin 75 degree minus sin 15 degree which is equal to cos 105 degree plus cos 15 degree ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம LHS equal to RHS தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா இதோட டிகிரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒன்று இதை வந்து நம்ம ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட ஆன்சரையும் இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட ஆன்சரையும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை தான் இங்கே வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து LHS எடுத்துக்கலாம். நம்மளோட LHS பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin 75 டிகிரி மைனஸ் sin 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 75 டிகிரிக்கு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன எழுத போகிறோம் அப்படின்னா sin 90 மைனஸ் 15 டிகிரின்னு எழுத போகிறோம். சரிங்களா? மைனஸ் sin 15 டிகிரி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 90 இங்கே வந்துச்சுன்னா சைனில் உங்களுக்கு அது காசாக இங்கே எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்களுடைய டிகிரியை மட்டும் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் நீங்கள் எந்த குவாட்ரண்ட் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ 90 மைனஸ் தீட்டான்னு வரும்போது கண்டிப்பாக அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும் இல்லையா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ 90 மைனஸ் தீட்டானும் போது இந்த சைன் 90க்கு பதிலாக நான் காஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ காஸ் இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ்ன்றதுனால இதுக்கு நான் எந்த சைனும் போட போகிறது இல்லை. ஸோ காஸ் 15 டிகிரி மைனஸ் சைன் 15 டிகிரி. சரிங்களா? இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது RHS பண்ண போகிறோம். சரிங்களா? RHSல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? cos 105 டிகிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் cos 15 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம பண்ண போகிறோம். cos 105க்கு நம்ம டைரெக்டாக பண்ண முடியாதுன்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போது cos 90 ப்ளஸ் 15 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி ப்ளஸ் cos 15 டிகிரி. இதுலேயும் பாருங்கள் cos 90க்கு பதிலாக நான் சைனுன்னு எழுத போகிறேன். ஏன்னா இது cos 90 நான் சைனுன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ 90 ப்ளஸ் தீட்டா நம்ம செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனும் அது மட்டும் இல்லாமல் கொசைக்கண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ் இல்லையா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? உங்களுக்கு காஸ் தானே இருக்குது. காஸ் உங்களுக்கு என்ன தாங்க? நெகட்டிவ் தானே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சைன் பார்க்கும்போது இதை வச்சு தான் பார்க்கணும். நீங்கள் அதை மாற்றி எழுதிட்டு இதை வச்சு பார்க்கக்கூடாது சைனை. சரிங்களா? ஸோ காஸ் 90 ப்ளஸ் தீட்டானும் போது அது செகண்ட் குவாட்ரண்ட். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் வந்து நெகட்டிவ்ன்றதுனால நீங்கள் வந்து இங்கே நெகட்டிவ் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போது சைன் வந்து நெகட்டிவ் போட்டுட்டு 15 டிகிரி. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எழுதிட்டு காஸ் 90க்கு பதிலாக சைன் எழுதிட்டு இதுக்கு நீங்கள் சைன் பார்க்கக்கூடாது. காஸ் 90 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா நீங்கள் இதுக்கு தான் சைன் பார்க்கணும். காஸ் 90க்கு தான் செகண்ட் குவாட்ரண்ட்டில் நீங்கள் சைன் பார்க்கணும். சரியா? ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கே வந்து நெகட்டிவ் சைன் வரும் ப்ளஸ் காஸ் 15 டிகிரி. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா காஸ் 15 டிகிரி மைனஸ் சைன் 15 டிகிரின்னு வரும். இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1ம் சரி 2ம் சரி ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.